ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மினியேச்சர் தோசை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும். அதில் க்ளூ பாதி சைடு மட்டும் அப்ளை பண்ணி பாதியை முடிச்சு விட்டுக்கணும். இதே மாதிரி 3 தடவை ரிப்பீட் பண்ணணும். அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உங்களோட பிளேட்டை கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு அதுலேயும் பாதி சைடு கம் அப்ளை பண்ணி பாதியாக மடித்து ஊற்றிக்கணும். இதே மாதிரி வெறும் இன்னும் தடவை செஞ்சால் போதும். இதில் தான் நம்மளோட தோசையை செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதில் ரவுண்டாக வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வெட்டினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம். கட் பண்ணி வச்ச ஒரு சர்க்கிள் பீஸ் எடுத்துக்கணும். அதில் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட சென்டரில் ஒரு சின்னதாக டாட் வச்சுக்கணும். வச்சுட்டு அதை சுற்றி சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். ப்ரௌன் எல்லோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எடுத்துட்டு ப்ரௌனுக்கு அடுத்தது போட்டுட்டே அப்புறமா கொஞ்சம் பீச் கலர் எடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக அடிச்சிடணும் தோசை மேலே. இப்போ பக்கத்துக்கு தோசையோட வெளிப்பக்கம் மாதிரி தெரியும். இதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸையும் கலர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம தட்டுக்கு கலர் பண்ண போகிறோம். தட்டை வந்து நீங்கள் வேணும்னா இப்படியே ஒயிட்டாகவே விட்டுடலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இது வாழை இலை தட்டு மாதிரி பண்ண போகிறோம். டார்க் க்ரீன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க இருக்கிற மாதிரி. ஓரத்தையும் கலர் பண்ணிக்கணும் டார்க் க்ரீனில். அப்புறமா இந்த சென்டர் ஊற்றியும் நிறைய க்ரீன் எடுத்துக்கோங்க டார்க் க்ரீனில். இது முடிஞ்சதுக்கப்புறமா லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டார்க் க்ரீனோட அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக எல்லோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் ஒரே ஒரு லைன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிளேட்டையும் கலர் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பார் சட்னி வைக்கிறதுக்கான பவுலை இந்த மாதிரி பெண்ணோட இருக்க பின்னாடி பக்கத்தில் இருக்க கேப் யூஸ் பண்ணலாம், இல்லை காலியான மாத்திரை கவர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு A4 ஷீட்டோட லென்த் சைஸ் தான். 28 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் எண்டில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஓரத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணை சுற்றி அதை சுற்றிட்டே வரணும். லாஸ்ட்டு கொஞ்சம் இடத்துல இருக்கிற போது கம் போட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒன்றும் செஞ்சுக்கலாம். மாத்திரை கவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நல்லா சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி சுற்றி இருக்கிறது எல்லாமே வெட்டிடணும். உள்ளே இருக்கிற அந்த பவுல் மாதிரி இருக்கிற ஷேப் மட்டும் தான் நமக்கு வேணும். சட்னி ரெண்டுத்துக்குமே 1.5 சென்டிமீட்டர் வித்து இருக்கிற பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கணும். அதை வந்துட்டு கம் போட்டுட்டு அப்படியே மேலே மேலே மடிச்சுட்டே வரணும். கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணையும் நல்லா கம் போட்டு ஒட்டிக்கணும்.
ஒட்டிட்டு விரல் வச்சு அந்த 4 கார்னரையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மாத்திரையோட கவரில் வைக்கும் போது மட்டும் அடியில் சைடு எல்லாத்துலேயுமே நம்ம பெயிண்ட் பண்ணணும். நம்ம செஞ்ச பேப்பர் பவுலுக்கோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பெண்ணோட பின்னாடி பக்கம் கேப்புக்கோ பாட்டம் சைடு பெயிண்ட் பண்ண வேணாம், வெறும் டாப் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை நம்ம பவுலில் வச்சுக்கலாம். சாம்பார் இதை செய்யறதுக்கு நான் கொஞ்சமாக எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போது இது மேலே சைட்ஸில் அப்புறமா கீழேயும் பெயிண்ட் பண்ணிக்கணும். மொத்தம் இதில் வைக்கும் போது வெளியே தெரியாது, ஒயிட்டாக இருக்கணும். கம் போட்டு ஒட்டிடலாம். தனியாக வச்சிடணும். இதே மாதிரி சட்னி, தேங்காய் சட்னி நம்ம செஞ்சிடலாம். ஆனால் தேங்காய் சட்னிக்கு எந்த கலரும் கொடுக்க தேவையில்லை, நம்ம வெறும் பேப்பரே வச்சுக்கலாம். நம்மளோட பேப்பர் பக்கம் மட்டும் அடியில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் முன்னாடி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சது இதை டைரெக்டாக பிளேட்டில் ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா தான் இதில் சாம்பாரோ சட்னியோ நம்ம பேப்பரில் செஞ்சது உள்ளே வைக்க முடியும். மற்றதுக்கெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ஒட்டிக்கலாம். தேங்காய் சட்னியில் மேலே கருவேப்பிலை வரையறதுக்காண்டி நான் பெயிண்ட் ப்ரஷ்ஷில் பின்னாடி டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அதை வச்சு சின்னதாக லீஃப் மாதிரி வரைச்சிக்கலாம். எப்படி கடுகை வரையறதுக்கு நான் பிளாக் பெயிண்டில் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தான் சின்னதாக டாட்ஸ் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு கருவேப்பிலையும் கடுகு மாதிரி தெரியும். மேலே கொத்தமல்லி வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அதே மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் பின் பக்கத்தில் லைட் க்ரீன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு சென்டரில் ஒரு சின்ன லீஃப் ஷேப் பண்ணிடலாம். அப்போ கொத்தமல்லி மாதிரி தெரியும். இதுலேயும் மேலே கடுகு இருக்கிறத காமிக்கிறதுக்காண்டி சின்னதாக பிளாக் வச்சு டாட்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் ஒட்டிடலாம். தோசைங்களை தட்டில் வச்சிடலாம். தோசையை இப்படி மடித்து பின்னாடி பக்கத்தில் இங்கே கம் போட்டு ஒட்டிடணும். அப்புறமா இதை பிளேட்டில் வைக்கலாம். கம் போட்டு இதை ஒட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிளேட்லேயும் நம்ம தோசையை வச்சிடலாம். இப்படித்தான் சுற்றி வைக்கணும்னு இல்லை, நீங்கள் தோசையை இப்படி மடித்து கூட வைக்கலாம். தோசையெல்லாம் பிளேட் மேலே ஒட்டியாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இன்றைக்கி என்ன சாப்பாடு பிங்கி? இன்றைக்கி தோசை தான், வேறு எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு நானே சாப்பிட்டுருந்தேன். கொஞ்சம் முன்னாடியே சொல்லி அதை பார்த்து எடுத்துகிட்டு போ, நேற்று மாதிரி கீழே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா?